அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு டே இன் மை லைஃப் தான். அதுவும் நம்ம புது வீட்டுக்கு வந்த பின்னாடி ஃபஸ்ட்டு எடுக்கிற லாங் வீடியோ இது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஆனால் ஒரு டே இன் மை லைஃப்பை போடுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ நாள் ஆயிடுச்சும். நானுமே மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், கில்ட்டியாகவும் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து வீடு அரேஞ்ச் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா வீடியோவாக போடுவாங்க. நம்மளுக்கும் அந்த மாதிரி ஆசையெல்லாம் இருந்தது. பட் அந்தளவுக்கு நமக்கு திறமை போதாதுன்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா நானுமே நினச்சேன் நம்ம எல்லாத்தையும் வீடியோவாக ஷூட் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் எனக்கு பார்த்திங்கன்னா வேலையை பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா டைம் சரியாக இருந்ததே தவிர அது ஷூட் பண்ணுறது, வீடியோவாக செட் பண்ணுறது அதெல்லாம் முடியவே இல்லைங்க. நமக்கு அந்தளவுக்கு டெடிகேஷன் இல்லையா, இல்லை அந்தளவுக்கு நம்மளுக்கு திறமை இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் தனியாக ஒரு ஆளாக தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்ற போது கொஞ்சம் சிரமமாக தான் எனக்கு இருந்தது. மேபி அவங்களுக்கெல்லாம் யாராவது சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். நமக்கு அந்த மாதிரி யாருமே இல்லை. ஹஸ்பண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம அந்த பழைய வீட்டில் மூட்டை கட்டுறது, இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது அது வரைக்கும் தான் பார்த்திங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அது வரைக்கும் தான் பார்த்திங்கன்னா அவங்க லீவ் போட்டுமே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, ஒன்றுத்தையாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, எங்கே எதை பிளான் பண்ணுறது அப்படின்றத யோசிக்கிறது அப்படின்ட்டு மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பொறுப்பு தான், நம்ம தலையில் தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படா க்ளீன் பண்ணி கிளியர் பண்ணி அடுக்கி முடிப்போம் அப்படின்ற மாதிரி தான் ஓடிட்டே இருந்தது தவிர நம்ம எல்லாத்தையும் வீடியோவாக எடுக்கணும் அப்படின்றதுலாம் நமக்கு தெரியலங்க. நம்மளால் முடியவும் இல்லை. ஸோ நான் எப்படா இந்த ரொட்டீன் முடிஞ்சு நம்முடைய நார்மல் ரொட்டீன் திரும்பும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபுல்லாகவே மைண்டில் ஓடிட்டே இருந்தது. ஏன்னா மூச்சு விடுறதுக்கு கூட சிரமமாக இருந்ததுங்க. அந்தளவுக்கு வேலை, சமைக்கிறது, வீட்டு வேலையை பார்க்குறது, அப்படியே எதை எதை எங்கெங்கே வைக்கணும், எதை அங்கங்கே மடித்து வைக்கணும், அங்கே பிளான் பண்ணணும், இங்கே பிளான் பண்ணணும், ஓடணும் ஓடியாரணும் அப்படின்ட்டு அதே தான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சுத்தமாக என்னையே நான் பார்த்துக்கிறது, நல்லா தண்ணி குடிக்கிறது, நல்லா சாப்பிட்றது, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை எடுத்துக்கிறது அப்படின்றதே எனக்கு ஒரு வாரம் வரைக்கும் இல்லவே இல்லைங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா என்னுடைய நார்மல் ரொட்டீனே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் திரும்பி இருக்கு. நமக்கான நேரமும் இருக்கும்ல, கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறது, ஃபோன் பார்க்குறது அப்படின்ட்டு அதுவுமே எனக்கு சுத்தமாக இல்லை. ஹஸ்பண்ட்கிட்ட பார்த்திங்கன்னா என்ன சொல்வேன் அப்படின்னா, எதையாச்சும் வெயிட்டாக இருந்தது ஸ்லாஃபில் மேலே தூக்கி வைக்கணும் அப்படின்ற மட்டும் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லுவேன். அவர் அதை எடுத்து வைப்பார். மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் யோசிக்கிறது, பிளான் பண்ணுறது, மடித்து வைக்கிறது எல்லாமே நம்ம தலையில் தான் இருந்தது. ஸோ அதனாலேயும் என்னவோ என்னால் மற்றபடி வீடியோலாம் எடுக்க முடியல. ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா நம்முடைய நார்மல் ரொட்டீனுக்கு நம்ம திரும்பி இருக்கும். ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா என்ன நானே பார்த்துக்கிறதுக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் இப்போ தான் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. பட் இன்னுமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன்னா அப்படின்னா கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். குட்டி வீடுனா அதுக்கேற்ற மாதிரி, பெரிய வீடுனா அதுக்கேற்ற மாதிரி. ஸோ நம்மளுக்கு மாறுபடும் இல்லையா? ஸோ இந்த வீட்லேயுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்கி அரேஞ்ச் பண்ணுற வேலை இருக்குது. ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டே இருக்கேன். ஸோ கொஞ்சம் வேலைகள் பெண்டிங்கில் தான் இருக்குது. இருந்தாலும் இனிமேல் நம்ம வீடியோ கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேங்க. கொஞ்சம் இப்போ நான் ஃப்ரீ ஆகிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிடலாம். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் எந்த ஊர் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. புதுசாக நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல. ஏற்கனவே நான் இதுக்கு பார்த்திங்கன்னா பதில் சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில். பட் அதை பார்க்காதவங்க இப்போ கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வேண்டி நான் சொல்கிறேன். நாங்கள் பார்த்திங்கன்னா வேலூர் சைடு ஒரு கிராமம் தான். எந்த கிராமம் அப்படின்ட்டு பர்டிகுலராக சொல்ல விரும்பலை. ஏன்னா இது சோஷியல் மீடியாவில். ஸோ அதுதான் ரீசன். மற்றபடி வேறு எந்த ரீசனுமே இல்லை. நாங்கள் வேலூர் சைடு ஒரு கிராமம். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா ஹோம் டூர் போட சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக போடணுங்க. ஏன்னா பழைய வீட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஹோம் டூர் போடுங்க, கிச்சன் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க சொல்லும்போதே நம்ம எடுத்து போட்டிருந்தா கூட முடிஞ்சிருக்கோங்க. பட் நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஆர்கனைசர்ஸ் வாங்கி வைக்கலாம், இப்படி அரேஞ்ச் பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய யோசித்து கடைசியில் போடாமல் போனது தான் மிச்சம். அதனால் அந்த தப்பை இப்போ பண்ணவே கூடாது. நம்ம பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அரேஞ்ச்
அரேஞ்ச் பண்ணி முடித்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம ஹோம் டூரை கிச்சன் டூரை போட்டுடணும் அப்படின்ற நினச்சிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்ம போடணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிஸ்டர் நீங்கள் எப்படி வீடியோ எடுக்கிறீங்க, எப்படி ஆங்கிள் செட் பண்ணுறீங்க, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்க, எடிட் பண்ணுறீங்க, இதையெல்லாம் ஒரு வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக சிஸ்டர், ஏன்னா இவங்க நம்மளுக்கு ரெகுலராக கமெண்ட் பண்ணுவாங்க, நிஷா சிஸ்டர். ஸோ கண்டிப்பாக நான் போடுறேன். ஏன்னா இப்போ நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணுற வேலை இருக்குது. அந்த வீடியோ போடணும் அப்படின்னா ஆங்கிள் செட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் காமிக்கணும். ஸோ கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த வீடியோவை நான் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இது தாங்க எனக்கு மன உளைச்சலுக்கு ஆளான கமெண்ட்டு. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சிஸ்டர் நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிங்கள்ல அந்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட்ஸில் நான் இந்த மாதிரி வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நான் பழைய வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு வந்தாச்சும் அப்புறம் தான் நான் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸே அப்லோட் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி நான் புது வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அவங்க சொல்கிறாங்களே, சரி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம்ல அப்போ சொல்லிடலாம் அப்படின்ட்டு நான் மறுபடியும் அந்த மூட்டையை எடுத்து வச்சும் நான் அரேஞ்ச் பண்ணும்போது நான் எப்படி மூட்டை கட்டினேன் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். சரி அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினச்சேன். பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் எனக்கு காட்டுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. சரி இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. அதை நான் பீரோலையும் செட் பண்ணி வச்சுட்டேன். சரி இப்போ நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்க, நம்ம கண்டிப்பாக செஞ்சாகணும். ஸோ நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சும் நம்ம ட்ரெஸ்லாம் அழுக்கானது வாஷ் பண்ணுவோம்ல, அப்போ அதை மடித்து வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மூட்டை மாதிரி கட்டி அவங்களுக்கு பேக் பண்ணி காமிக்கலான்னு நான் நினச்சேங்க. பட் அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல, ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறீங்க, நான் சொல்கிறத செஞ்சுருக்கலாம்ல அப்படின்ட்டு கோச்சிக்கிட்டாங்க. சரி கோச்சிக்கிட்டாங்களே, சரி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க என்ன சொல்கிறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் பார்த்திங்கன்னா மறுபடியும் அதையெல்லாம் எடுத்து அன்பேக் பண்ணி மறுபடியும் மூட்டையாக கட்டி காமிங்க, இந்த சாரியில் இந்த மூட்டையை கட்டுங்க, மறுபடியும் அந்த மூட்டையை அந்த சாரியில் கட்டுங்க, மறுபடியும் அந்த மூட்டையை இன்னொரு சாரியில் கட்டுங்க அப்படின்ட்டு சாரி கலர் முதல் கொண்டு எப்படி கட்டணும் அப்படின்றதையே அவங்களே சொல்கிறாங்க. அப்போனா அவங்களுக்கு எப்படி மூட்டை கட்டணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். தெரிஞ்ச விஷயத்த, அதுவும் நான் செஞ்சு முடித்த ஒரு விஷயத்த ஏன் அவங்க மறுபடியும் என்கிட்ட கேட்குறாங்க, அதுவும் பர்டிகுலராக இந்த சாரீ அந்த சாரீ அப்படின்ட்டு ஏன் சொல்கிறாங்க. இது எல்லாருக்குமே அப்படியே நம்ம மீறி நம்ம கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த பண்ணாலுமே அது எல்லாருக்குமே பிடிக்குமா, எல்லாரும் இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்களா அப்படின்னா ஒரு கொஷின் மார்க் தாங்க. நான் எப்படா இந்த வேலையெல்லாம் முடித்து நான் நார்மல் ரொட்டீனுக்கு திரும்புவேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறேன். பட் இவங்க நான் செஞ்ச விஷயத்தையே மறுபடியும் செய்ய சொல்கிறாங்க. அதுதான் கஷ்டமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.